வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த அடங்கல் தயாரிப்புல நம்ம பார்த்தோம்னா இந்த ரீசெண்டா வந்த சில கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1004 1004 அப்படின்னு ஒரு எரர் வரதா நிறைய ரிப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா அது வந்து ஃபில்டர் வந்து ஷார்ட்டுக்கு முன்ன ஃபில்டர் ஆயிருந்தனால வர்றதுதான் அது. அந்த எரர் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு புதிய நிறைய ஃபங்க்ஷன்ஸையும் இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம் 14ல. இதுல நிறைய வந்து நம்ம தாத்தா ஆர்கே வந்து மச்சான் கூகுள் ஜெமினி ஏஐ கிட்ட கேட்டு கொஞ்சம் ரெடி பண்ணது தான். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா சொல்றாங்க பாருங்க. when I pressed 1 it shows runtime error. அதாவது என்னது, அடங்கல் மேக்கர் 13 ப்ரோ மேக்ஸ்ல ரன்டைம் எரர் 1004 அப்படின்னு வர்றது. இப்ப அது மாதிரி எரர் எல்லாத்தையுமே இதுல ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இது ஆக்சுவலா அடங்கல் மேக்ரோ விஷன் 14 பீட்டா ப்ரிவியூ தான் இது. இதுல வந்து நிறைய பெரிய வில்லேஜ் எல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு. சின்ன வில்லேஜ்ல அது மாதிரி, அதாவது இந்த இயர் லிஸ்ட்லயே இப்ப நம்ம இதுல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றோம்னா எந்த வந்து மானிட்டர் கொஞ்சம் பெருசு, அதனால நல்லா வைட் இதுல இருக்கிறது எல்லாமே காப்பி ஆகுது. சிலர் காப்பி ஆகும் போது அந்த நேம் அது மாதிரி இதெல்லாம் எடுத்து செலக்ட் ஆல் காப்பி இங்க எடுத்துன்னு வந்து சிலர் வந்து அப்படியே பேஸ்ட் கொடுத்துட்றீங்க. இது ரைட் கிளிக் பண்ணி மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்னு இருக்கும், அதை தான் கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு ரஃப் கொடுத்தீங்கன்னா இதுல வந்து 1 2 3 1 2 அப்படிலாம் பட்டன் கிடையாது, இதுல நேம்லயே இருக்கும். இது எதனா மாத்தணும்னா மாத்திக்கலாம் நீங்க, மெயின் கேட்டகரி இதுல இருக்கிற மாதிரி. அப்படி மாத்தலன்னா அடுத்தது கியூட் அப்படின்றது கிளிக் பண்ணீங்கன்னா எந்த ரோல கியூட் ஷீட்ல ஆரம்பிக்கணும். இது 5. நீங்க ஒரு முதல் 4 பேஜ் விடணும்னா அந்த ரோ எத்தனாவது ரோன்னு பார்த்துட்டு வந்து இது பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட்லயே விடுறேன். அதே மாதிரி எத்தனை பிளாங்க் ரோ ஈச் ரோக்கு அப்படின்னா 1 நான் விடுறேன். பிளாங்க் ரோ சப்டோட்டல் ரோ சேர்த்து எவ்வளோ 22 நான் கொடுக்குறேன். ஓகே, டன் குத்தவனே இங்க பாத்தீங்கன்னா அந்தந்த இதுக்கு அப்படியே பேஜ் நம்பரோட வந்துடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து அடங்கல் இண்டெக்ஸையே நம்ம ரெடி பண்ணலாம். இதுல நீங்க போய் ஒவ்வொன்றையும் பேஜ் நம்பர்லாம் போட்டுன்னு இருக்க தேவையில்ல, பார்த்து இதுல இண்டெக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ் வரைக்கும்ன்றது தன்னால அது வந்துடும். அதே மாதிரிதான் ஏ ரிஜிஸ்டர் உள்ளடக்கம், அதாவது தமிழ்நிலத்தின் பிரகாரம் என்னென்ன இதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்றதுக்கு இதை கிளிக் பண்ணீங்கன்னா அது எது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி அடங்கல் பக்கவாரி டோட்டல் வேணும் அப்படின்றவங்க அதை குத்திங்கன்னா அந்தந்த பக்கத்துக்கான டோட்டல் வந்துடும். 1ஆம் முகம் 2ஆம் முகம் நீங்க போட்டுக்க போறீங்க. இது வந்து ரேப்பரு, அப்புறம் இது வந்து அப்டிராக்ட், நீங்க அடங்கல் அப்டிராக்ட் போடுவீங்க இல்லையா அது. அப்புறம் இது சர்டிபிகேட் பேஜ், இது பிளாங்க் பேஜ், இது புறம்போக்கு, கிராமத்தின் புறம்போக்கு விவரம் வேணும்னா இந்த புறம்போக்கு கிளிக் பண்ணீங்கன்னா புறம்போக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி எஃப்எம்பில நீங்க எஃப்எம்பி எடுக்கிறீங்க. எஃப்எம்பிலேயே வந்து கிராமத்தின் எண்ணு பெயரு அது கீழே வந்து ஒரு பரப்புன்னு இருக்கும். அந்த பரப்பையும் நம்ம ஏ ரிஜிஸ்டர் இருக்கிற பரப்பையும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன். இது வந்து பெரும்பாலும் இந்த உட்பிரிவு வந்த கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு எல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி எஃப்எம்பி ஷீட்டு என்னுடைய சர்வே ஃபீல்டு அதனுடைய ஏரியாலாம் வந்துடும். ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, நமக்கு ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மருடைய டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்பாங்க சில நேரத்துல, அது எவ்வளவு இருக்குதுன்னு தெரியாது. அதுக்கு இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் மார்ஜின் ஃபார்மர் எவ்வளோன்றதுலாம் லிஸ்ட் ஆகி வந்துடும். ஓகே, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு.
அதே மாதிரி இதுல நீங்க எந்த இடத்துல 2 லைன் விடுறீங்கன்னா எந்த இடத்துல டோட்டல் வரணும்ன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி குத்துங்க. 3 லைன் விடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குத்துக்கலாம். இதுல எல்லாம் பண்ணிட்டு இதுல எதனா எரர் வருது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதெல்லாம் தான், இது வந்து ஒரு ப்ரிவியூ மாதிரி தான், பீட்டா மாதிரி தான், எல்லாமே பண்ணியாச்சு. இருந்தாலும் சிலருக்கு எதனா எரர் வரலாம், அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் இது ப்ரிவியூ மாதிரி விடுறோம். செக் பண்ணிட்டு இது பண்ணுங்க. ஓகே, இந்த ஆல் இன் ஆல் எக்ஸ்போர்ட் பட்டன்லாம் கூட டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது ஆல் இன் ஆல் குத்திங்கன்னா நஞ்சையே வந்து பாசன வாரியா வரும். இந்த ஆல் இன் ஆல் ஒன் குத்திங்கன்னா அதே மாதிரி எக்ஸ்போர்ட்னா இதை வந்து எக்ஸல் ஷீட்டையும் எக்ஸ்போர்ட் பண்ணிடும், அதே மாதிரி பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணோம், அதை அப்படியே எடுத்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அது மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நன்றி, வணக்கம்.